வேலன் சோசியல் மீடியா. லஞ்சம், ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்குவதுதான் முழுமையான சுதந்திரம் என்று கோட்டையில் தேசிய கொடியேற்றி தனது சுதந்திர தின உரையில் முதல்வர் விஜய் உறுதியாக தெரிவித்தார். அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தாலே மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அனைவரும் ஒரே மாதிரி சிந்தித்து ஒன்று சேருவார்கள். அவ்வாறு ஒன்று சேரும் இடத்தில்தான் சாதி, மதம், மொழி, இனம் ஆகிய அனைத்தும் உடைந்து நொறுங்கும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்படித்தான் மகாத்மா காந்தி தலைமையில் 1947 இதே நாளில் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதை பின்பற்றி படிப்படியாக நாம் முன்னேறி வருகிறோம். தற்போது தமிழகத்தில் லஞ்சம், ஊழலில் இருந்து காப்பாற்றுவதே மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான விஷயம்தான். அதை நோக்கிதான் நமது அரசும் செயல்பட்டு வருகிறது. பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது. மக்கள் நலன்தான் முக்கியமானது. அந்த அடிப்படையிலான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்புடன் இருக்கிறோம். அதே வேளையில் மாநில உரிமைகளுக்கும் தமிழகத்துக்கும் எதிரான கொள்கை முடிவுகளை தவக அரசு கடுமையாக எதிர்க்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்துக்கு 12,000 கன அடி நீர் திறக்க உத்தரவிட்ட நிலையில் கர்நாடக அரசு 10,000 கன அடி நீரை தமிழகத்துக்கு திறந்துவிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 7 மணி நிலவரப்படி மைசூருவில் கடல் மட்டத்தில் இருந்து 2.284 அடி உயரத்தில் உள்ள கபினி அணையின் நீர்மட்டம் 2.282 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 8,230 கன அடி நீர் கொண்டிருக்கும் நிலையில் அணையில் இருந்து தமிழகத்துக்கு 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக தேர்வாகும் எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் தனி உதவியாளர் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி கடந்த 12ஆம் தேதி பேசிய போது எம்எல்ஏக்கள் மக்கள் பணி செய்ய வாகனம், கார், தனி உதவியாளர் போன்ற வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பின்னர் எம்எல்ஏ ஜோதிமணியின் கோரிக்கை மனுவை முதல்வர் விஜயின் கவனத்துக்கு பேரவைத் தலைவர் பிரபாகர் அனுப்பினார். அதன் அடிப்படையில் லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக தேர்வாகும் எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் வழங்க முதல்வர் விஜய் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாதாந்திர வழிபாட்டுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை நடை திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு மலையாள மாத தொடக்கத்திலும் நடை திறக்கப்பட்டு 5 நாட்கள் வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இதன்படி சிங்கம் ஆவணி மாத வழிபாட்டுக்காக இன்று ஞாயிறு மாலை கோயில் நடை திறக்கப்பட உள்ளது. கோயிலின் தலைமை அர்ச்சகர் தந்திரி கண்டர் பிரம்மத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து ஐயப்பனின் விக்கிரகத்தின் மேல் சாத்தப்பட்டுள்ள விபூதி அகற்றப்பட்டு தவக்கோல நிலை மாற்றப்படும். தொடர்ந்து 18 படி வழியே சென்று அங்குள்ள ஆழிக்குண்டத்தில் புனித ஜோதி ஏற்றப்படும். பின்பு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்பட்டு அன்று எந்த பூஜையும் நடைபெறாது. இரவு கோயில் நடை சாத்தப்பட்டு பின்பு மறுநாள் நாளை அதிகாலை முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பல்வேறு வழிபாடுகள் நடைபெற உள்ளது. 21 தேதி இரவு நடை சாத்தப்பட்டு பின்பு ஓணம் வழிபாட்டுக்காக மீண்டும் 24 தேதி கோயில் நடை திறக்கப்பட்டு 28 தேதி வரை வழிபாடுகள் நடைபெறும்.